நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட பிஸ்னஸை எத்தனை பேர் தேடுறாங்கன்னு தெரியாமல் இன்னும் நீங்கள் சேல்ஸுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். கீவேர்ட்னா என்ன, உங்களுக்கு எஸ்இஓனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ உங்களோட பிஸ்னஸை எப்படி ரேங்க் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ நான் 12th முடிச்சுட்டு எப்படி எந்த காலேஜ் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு டாப் லிஸ்ட்டில் சர்ச் பண்ணணும். அதே மாதிரி தான் எல்லா கஸ்டமரும் உங்களோட பிஸ்னஸை தேடிட்டு இருப்பாங்க கூகுளில். ஸோ அப்படி தேடுறப்போ அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, டாப் காலேஜஸ்ன்னு கோயம்புத்தூர் இல்லை சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது எந்த ஒரு காலேஜ் வந்து டாப் ரேங்க்ல இருக்குது, டாப் 10ல் இருக்குது, டாப் 5ல் இருக்குது அப்படின்ற காலேஜுக்கு தான் ஆஸ் அ கஸ்டமராக எல்லாரும் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் உங்களோட பிஸ்னஸுக்கும் எவ்வளோ சர்ச் வால்யூம் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்போ உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் எஸ்இஓ பண்ணால் கரெக்டாக இருக்குமா, அப்போ எனக்கு மாதத்துக்கு எவ்வளோ காண்டாக்ட்ஸ் வரும் அப்படின்றத, நீங்கள் எவ்வளோ லீட்ஸ் வரும் அப்படின்றத நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எஸ்இஓ பண்ணி உங்களோட பேஜை வந்து ரேங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பெய்டு ஆடு பண்ணவே தேவையில்லை. ஸோ ஆர்கானிக்காகவே கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க எல்லாமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கன்வர்ஷன் ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்றத நான் ஒரு கூகுளில் தேடி நான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்களுமே ரெடி டு பையில் இருப்பாங்க. அப்போ அந்த கஸ்டமர்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக நீங்கள் எஸ்இஓ பண்ணி உங்களோட பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக கன்வர்ஷன் ஆகிற கிளைண்ட்டை வந்து நீங்கள் மிஸ் அவுட் பண்ணாதீங்க. ஸோ எஸ்இஓ அப்படின்ற ப்ராசஸ்க்கு எஸ்இஓ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி பண்ணலாம், உங்களோட பிஸ்னஸ்க்கு எப்படி சக்ஸஸ் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன்.